இயேசுவின் காலத்தில் கலிலேயாவை சுற்றி உள்ள அந்த பகுதியில் உள்ள செமலோன் நாடே எப்தலின் பகுதியே இன்னும் யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்புகளே உங்களுக்கு இருளில் வாழும் உங்களுக்கு பேரொழி உதித்துள்ளது என்று கூறுகிறார். அந்த பேரொழி என்பது என்ன? கடவுள் தருகின்ற நற்செய்தி. இறை ஆட்சி உங்களுக்கு வந்துவிட்டது என்ற நம்பிக்கை கொடுப்பதற்கான அந்த ஒரு வழியை இயேசு அங்கே இருந்து செல்கிறார். ஆகவே கடவுள் நம்மை அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? நற்செய்தி படிக்காக அழைக்கிறார். நற்செய்தி வாசகத்தினை பார்க்கின்றோம். இயேசு கடற்கரை மூலமாக கலிலேய பகுதியில் செல்கின்றார். அந்த பகுதி என்பது எப்படிப்பட்ட இடம் என்றால், அது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்லும் பயணிகளுக்கும், தெற்கிலிருந்து வடக்கோ அல்லது வடக்கிலிருந்து தெற்கோ செல்லும் பயணிகளுக்கோ அதன் நாட்டோடு கூடுமிடத்திலே உள்ள பகுதியாக அந்த கலிலேயா இருக்கிறது. ஆகவே அது துறையினத்தார் வாழும் பகுதி. துறையினத்தார் அதிகமாக வரக்கூடிய இடமாகவும் இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு தான் இந்த நற்செய்தியானது அறிவிக்கப்படுகின்றது. நற்செய்தி படிக்க கடவுள் ஆட்களை தேடுகிறார். முதலாக அவர் திருத்துதர்களில் இருவரை தேர்ந்தெடுக்கிறார். முதலாவதாக சீமோன் பேதுருவையும் அவருடைய சகோதரர் அந்திரேயாவையும் அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்கிறார்? என்ன சொல்லி கூப்பிட்டாரு? வா மச்சான், வா மாப்பிள்ள. என்ன சொல்லி கூப்பிட்டாரு? யார கவனிக்கியா? அவங்க வாசிச்சாங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அவங்க படப்ப அவங்க செஞ்சாங்க, என் படப்ப நான் செஞ்ச சொல்லக்கூடாது. கேஸ் என்ன சொல்றார்? வாருங்கள், என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள் அழைக்கிறது. அதே பற்றி போறாரு. செபதேயு அப்படிங்கிறவருடைய மகன்கள் 2 பேர் அப்பா கூட படகுல தங்கள் மீன்பிடிக்கும் வலைகளை படுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 பேர்ட்டையும் சொல்றாரு, யாக்கோபு, யோவான் என்று சொல்லப்படக்கூடிய இவரிடமும் சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை எல்லாம் நான் மனிதனை பிடிப்பவராக பேரு. இதுவரைக்கும் மீன் செய்திருந்தீங்க, பிடிச்சது போதும், இப்ப மனுஷனை பிடிக்கணும். அதுக்கு வலை இருக்குதா அப்படின்னா வலை இல்லை. ஆனால் நற்செய்தியை அறிவித்து மனமாற்றம் செய்ய வேண்டும். அதுபோது இயேசு நற்செய்தியை சொல்வாரு. அந்த பகுதியில் போதிக்கும் போது, முக்கியமாக கலிலேயாவுக்கு போகும்போது சொல்லுவார், மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், ஏனெனில் இறையாட்சி உங்களிடையே வந்துவிட்டது என்று சொல்வார். ஆகவே நற்செய்தி பணி என்பது என்ன? மற்றவர்கள் மனமாற்றம் அடைய வேண்டும். குறிப்பாக அது கலிலேய பகுதி முழுவதும் வாழ்ந்தவர்கள், யூதர் அல்லாத மக்கள், பிறை நந்தார். இயேசுவின் நற்செய்தி அந்த காலங்களில் வாழ்ந்த மக்களுக்கு கிறிஸ்துவின் ஒளியை கொண்டு வரக்கூடிய நற்செய்தி பணியை செய்வதற்காக அவர் அங்கு செல்கிறார். அந்த பணியையும் நிறைவு செய்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையை கூட அப்படிங்கிறார். கடவுளுடைய பணியை செய்வதற்காக கடவுள் நம்மை அழைக்கிறார். சின்னப்பன் படத்தில் படிச்சிருப்பீங்க, திருச்சபையை பரப்புவது யாருடைய கடமை? யாருக்காச்சும் பார்த்துருக்கீங்களா? சின்னப்பன் புத்தகம் பார்த்துருக்கிறீங்களா? படிச்சிருக்கிறீங்களா? தெரியாது. பார்த்தீங்களா? அப்படி இருக்கலாமா? சின்ன குறிப்பிடம் தான் நம்முடைய கத்தோலிக்க விசுவாச நம்பிக்கையை மையமாக கொண்டு அதை நமக்கு எடுத்து வைக்கின்றது. கேள்வி பதில் தான். 2 வரை தான். திருச்சபைக்கு வரும்போது யாருடைய கடமை? ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் கடமை
உண்டு, அவ்வளவுதான். நீங்க ஞானம் வாங்கிக்கலாம் இல்லையா? வாழைக்கு செல்லுமா, அப்பதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்க தூக்கினாங்க 4% தூக்கிடுவாங்க. அப்ப ஞானசனம் எல்லாருக்கும் அந்த கடமை உண்டு. இயேசு அழைக்கிறார், என்பிட்டே மாறுங்கள் அழைக்கிறார். அன்னைக்கு அவங்க அழைச்சாரு. யார் அழைச்சாரு? சிறகு 4 பேர் அழைத்தார். பார்த்தோம் நீங்க அந்த 4 பேரை மாத்திரம் இல்ல, நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். எல்லாரும் அந்த பணிக்கு போகணும். அந்த மாதிரி பணிக்கு சென்ற பலரும் புனித வாழ்வில் சிறந்து விளங்குகிறார்கள், நற்செய்தி அறிவிக்கிறார்கள். நற்செய்தி பற்றி சொன்னாக்க நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னாக்க, பைபிள் வச்சுக்கிட்டு புராணஸ்தர்கள் மாதிரி அல்லேலூயா இயேசு வருகிறார், ஆண்டவர் வந்து விட்டார், செம்பட்டு வந்து விட்டார், உங்க வீட்டுக்கு வர போகிறார், இப்படி அறிவிக்கிறது நற்செய்தி ஒரு பக்கம். அதுதான் பொதுவாக செய்யறாங்க. அதைத்தான் நற்செய்தி படி படிச்சிருக்கிறாங்க. நற்செய்தி படி என்பது என்ன என்றால், இயேசு கூறுகின்றபடி பார்த்தால் முழு மனித விடுதலை கொடுப்பது. முழு மனித விடுதலை, முழு மனித விடுதலை அப்படின்னாங்க, ஒன்று நமக்கு அவர் செய்வது நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், பாவத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்றார். ஆக இந்த முழு விடுதலை என்பது ஒருபுறம் உடல் சார்ந்தது, மற்றொரு புறம் ஆன்மா மனம் சார்ந்தது. இந்த 2 பணியை இணைத்து முழுமையாக இயேசு செய்கிறார். இந்த பணியை செய்வதில் நம்மையும் அழைக்கிறார். ஆனால் யாரும் கர்த்தருக்கு பாராட்டக்கூடாது. இன்றைய 2ஆம் வசனத்திலே பவுலுடைய வசனத்தை கேட்டோம். நீங்கள் உங்களுக்குள் உறவுகள் வேண்டாம், இருக்கக்கூடாது. நான் பவுலை சார்ந்தவன், நான் பேதுருவை சார்ந்தவன், நான் அப்போலோவை சார்ந்தவன் சொன்னாங்க. உங்களுக்காக நாங்கள் பாடுபடவில்லை, கிறிஸ்துவே பாடுபட்டார். அதனால உங்களுக்குள்ள பிரிவினைகள் வேண்டாம், அப்போஸ்தலர் பேரால பிரிவினைகள் வேண்டாம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு பிரமாணிக்கமுள்ள மக்களாக இருக்க வேண்டும் சொல்லிவிட்டார். 20 லட்சத்தின் பணியை செய்வதற்காக கடவுள் எல்லாரையும் அழைக்கிறார், என்னையும் அழைக்கிறார், குருக்களையும் அழைக்கிறார், அருள் சகோதரிகளையும் அழைக்கிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். கம்போஸ்டிக்கு முன்னாடி கேட்ட சாயங்காலம் வரீங்களாடா அப்படின்ட்டு 2 பேருங்க நாங்க போவோம் அப்படின்னு சொல்றாங்க. பொம்பளை பிள்ளைகளை கேட்டு போறேன், கௌரவமான பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைகள்லாம் எத்தனை பேர் சிஸ்டா கோரிக்கை செப்பட்டில இருந்து கையெழுத்து பார்க்கலாம். அந்த பாப்பா பத்த தெரியுது எனக்கு. நாங்க ஏற்கனவே மனத்துல உள்ளவங்க வெளியே போயிட்டு வந்து போவோம். அப்படியா? பாத்தீங்களா? ஆம்பளை என்ன இந்த காலத்துல 2 பேரு சாமியார போறீங்களா? பொம்பளை பிள்ளைங்க என்ன செய்வது இல்ல, எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும், குடும்பத்தை பெற்றுக்கணும், இதெல்லாம் குறிக்கோளா இருக்கு இல்லையா? அன்பு பிள்ளைகளே, நினைத்து பாருங்கள், ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவங்களுக்கு அறிஞ்சு பேருவை மாத்திரமல்ல, அல்லது அந்திரேயாவை மாத்திரமல்ல, யாக்கோபை மட்டுமல்ல, யோவானை மட்டுமல்ல, எங்கேருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அந்த மாதிரி பணிவாழ்வை புரிந்து கொண்டவர் தான், உணர்ந்து கொண்டவர் தான் இன்று நாம் கொண்டாடுகின்ற கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த அருள் சகோதரி மேரி கிளௌரி. இவர் கடவுளுக்கு சொல்ற பணியில் துறவு வாழ்வை என்று கொண்டு வந்தார். தன் வாழ்வை கடவுளுக்காக அர்ப்பணித்தார். திருமணமே செய்து கொள்ளாமல் தன் வாழ்வை முழுமையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார்.
இன்னைக்கு நம்மெல்லாம் அது தயாராகல. அத்தை கேட்ட பிள்ளைங்க யாரும் கை கொடுக்கல. கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணித்தா அந்த துறவரம் என்கின்ற அருள் கடவுள் தருகின்றார். நாம எதையும் அடைய முடியாது, கடவுள் தர வேண்டும். ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் செய்தால் நான் துறவியாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் கடவுள் நமக்கு அதற்கான நல்வழியை காட்டுவார். எனவே இந்த சகோதரி நான் சொன்னது போல நற்செய்தி பணி என்பது பைபிளை வைத்துக் கொண்டு போதிப்பது மாத்திரம்தான் என்று நினைக்கவில்லை. ஞானஸ்நானம் கொடுக்கிறதுதான் அப்படின்னு நினைக்கல. ஒரு ஊரா போய் பிரசங்கம் வைக்கிறதா அப்படின்னு நினைக்கல. அதுவும் செய்யணும். ஆனால் இன்னொரு கட்டத்திலே அது ஆன்மீக பணியாக மாறுகிறது, அல்லது உடல்வாய்களை குணமாக்கும் பணியாக மாறுகிறது. இயேசு அந்த நோய்களை போக்கினார். இன்னும் என்ன செய்தார்? அவர் பாவங்களை போக்கினார். கடைசியாக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நலம் கொடுத்தார். நோயிட்டோரை குணமாக்கினார் என்று நற்செய்தி என்றும் வாசிக்கிறோம். ஆகவே நோயுற்றவர்களுக்கு இயேசு நலம் தருகிறார், ஆசிரியர் கொடுக்கின்றார். இந்த நலம் என்பது எதை குறிக்கின்றது என்று சொன்னால் முழு மனித விடுதலை கொடுக்கின்றது. கடவுள் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கிறார், ஆன்ம நோயிலிருந்து விடுவிக்கின்றார், உடல் நோயிலிருந்து விடுவிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள இன்று அழைக்கப்படுகிறோம். ஆகவே கடவுளை போல் அழைக்கின்றார் என்று சொன்னால் அந்த பணிக்கு நாம் நம்மை கையளிக்க முன்வர வேண்டும். அப்படி கையளித்தவர் தான் நம்முடைய அருள் சகோதரி வணக்கத்துக்குரிய மேரி லவ்லி அவர்கள். அவர் இந்த துறையிலே இந்த பணி செய்வதற்காக தம்மை கையளித்தார். அப்படித்தார். அவர் படித்தார், மருத்துவம் படித்தார். மருத்துவம் படித்து மருத்துவராக MBBS பட்டம் பெற்றார். அதன் பிறகு அதிலே உயர் நிலை அடைவதற்காக மேலும் அவர் பாடுபட்டு MD பட்டம் அதையும் பெற்றார். அவர் கண் காது மூக்கு ENT ஸ்பெஷலிஸ்டாக மாறி அந்த பணியை செய்தார். இந்தியாவிற்கு வந்தார். ஆந்திராவிலே குண்டூரில் பணியாற்றினார். அதன் பிறகு அவர் பெங்களூருவிலும் பணியாற்றி அந்த உயிரை வைத்தார். ஆக இயேசுவின் பணி நோயுற்றோருக்கு நலம் கொடுக்க வேண்டும் என்பதுதான். அதை அவர் சிறப்பாக செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல மக்கள் சொன்னாங்க, இயேசுவின் காலத்திலும் அந்த எண்ணம் இருந்தது, இன்றைக்கும் இத்தகைய ஒரு எண்ணம் இருக்கிறது. என்னன்னாங்க, வியாதி ஏன் வருகிறது? ஒருவருக்கு நோய் ஏன் வருகிறது? பழைய ஏற்பாட்டிலே கேள்வி கேட்டாங்க. எங்கள் முன்னோர்கள் திராட்சை பழம் சாப்பிட்டாங்க. என்ன பழம் சாப்பிட்டாங்க? திராட்சை பழம். ஆனால் எங்களுடைய மக்கள் கூசுகின்றன. தென்னை மரத்துல ஏற்படும்னா பனைமரத்துல நெருங்கி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எங்க தாத்தே பார்த்தேன். அவன் திராட்சை பழம்னா அது அவனோட போகக்கூடாது, அது எங்களுடைய பண்ணை கூச செய்கிறது என்று சொன்னார்கள். அதே போல இயேசுவின் காலத்துல பிறவியிலேயே பார்வை இல்லாத ஒருவர் இயேசுவிடம் வந்து நான் பார்வை பெற வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது அங்க இருக்கிற மக்கள் சொல்கிறார்கள், இவன் பார்வை இல்லாமல் பிறந்திருக்கிறானே, நோய்வாய்ப்பட்டிருக்கிறானே, இது இவன் செய்த குற்றமா, இவன் செய்த பாவமா, அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா, எந்த காரணத்திற்காக இப்படி பிறந்தான் என்று. அப்ப என்ன நினைச்சாங்க? பாவம் செஞ்சாக்க வியாதி வரும். இப்ப இல்ல, ஒரு பையன் தப்பா நடக்கிறாங்க, ஒரு ஆளை தப்பா நடக்கிறாங்க, என்ன சொல்றாங்க? அவங்க அப்பா செஞ்ச பாவம் வெளியே பார்க்கிறது. அவனுக்கு கடவுள் அவன் பாவத்துக்கு ஏற்ப கைமாறு கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்றோம். அன்று மக்களே, பாவம் என்ற உடல் நோய் என்பது பாவத்தின் காரணமாக வருவது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உடல் நோய் என்பது கிறிஸ்துவின் பாடுகளை குறைவாய் விடலை
நிறைவு செய்வதற்காக நாம் துன்பங்களை நம்முடைய உடலில் அனுபவிக்கிறோம். புனித பவுலடியார் சொல்வது போல அவ்வாறுதான் பாடுபட்டவர்கள் புனிதரை இந்தியாவில் இருக்கிறார். அவர் பெயர் புனித அல்போன்ஸ் சர்மா, கேரளாவில் கலந்து போயிட்டாங்க. புனித பட்டம் கொடுத்தாங்க. ஏன் அவங்க கிறிஸ்தவ காலத்துல இருந்து வாழ்நாள் முழுவதும் படுத்த படுக்கையாக படுக்கையிலேயே நோய்வாய்ப்பட்டு பல துன்பங்கள் அனுபவித்தார். ஆனால் வாய் முன்முடுக்காமல், திட்டாமல், கடவுளை ஏசாமல் அவர் என்ன சொன்னார்? கிறிஸ்துவின் வாழ்வதில் குறைவாய் உள்ளதை நிறைவு செய்வதற்காக நான் என் பாடுகளை, என் துன்பங்களை ஆண்டவருடைய பாடுகளோடும் துன்பங்களோடும் இணைந்து ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அவருக்கு திருச்சபை அதுதான் புனித பட்டம் கொடுத்தது. அதனால இவ்வாறு நாமும் புனிதராக மாற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஆசை, ஆர்வம் எல்லாம். எனவே அன்புக்குரிய மக்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம். வீட்டுல பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது சொல்லிக் கொடுக்கணும். ஒரு கேள்வி கேட்க வர கை கை போக பார்க்க போறேன். உங்கள் வீடுகளில் மாலை நேரத்தில் குடும்ப ஜெபம் செய்வது உண்டா? அம்மா அப்பா பிள்ளைகள் உட்காந்து இரவு ஜெபம் சொல்வது உண்டா? பாத்தீங்களா? நம்ம என்ன செய்யறோம்? சாயந்தரம் 6 மணி 5 மணி 6 மணி ஆயிடுச்சுனாக்க என்ன ஆன் பண்ணி வீட்டுல டிவி, அது என்ன பார்க்கிறோம்? சீரியல். முக்கியமாக பிள்ளைகளும் அம்மாவும் பெரியவங்களும் உட்கார்ந்து சீரியல் பார்க்கிறோம். சீரியல் என்ன பற்றி கத்துக்கிறோம்? நம்ம பாடம் கத்துக்கிறோம். அண்ணன் கொண்டாட்டிய எப்படி தப்பி வச்சிருக்கான், மாமியார்கிட்ட எப்படி மருமக சண்டை போடணும், எப்படி நாத்தனாருக்கு போய் வீட்டுக்கு வரவிடாம தடுக்கணும், நம்ம வீட்டுக்கு குடும்பத்துல பிளவுகளை உண்டாக்குவது, சண்டையை உண்டாக்குவது, இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளும் டிவி தான். அதை பெற்றோர்கள் பிள்ளைகள் கற்றுக் கொடுக்குறாங்க. டிவி பார்க்க வச்சு அதனால பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க. வீட்டுல குடும்ப நிர்வாகி இருந்தால்தான் அங்க என்ன வரும்? தேவ அழைத்தல், இறை அழைத்தல், கடவுளுக்காக பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். நான்லாம் சின்ன பிள்ளை இருந்தப்ப எங்க வீட்டுல டெய்லி குடும்ப ஜெபம் கட்டாயம் நடக்கும். மாதம் வணக்கமானம்னா 30 நாள் அந்த மாதம் புதுமை ஒவ்வொரு நாளும் வாசிச்சிருக்கேன். சூசியப்பர் வழக்கமானம்னா ஒவ்வொரு நாளும் ஜெபம் சொல்லிட்டு அந்த புதுமை மட்டும் வாசிப்பாரு. லேட்டா வந்து இந்த செய்ய விளையாட்டு கட்டடிந்தாலும் லேட்டா வந்தாக்க கீழே உப்பை போட்டு ஒட்டி போட்டாங்க. அப்படின்னா நாங்கள் உணர்ந்தோம். கண்டிப்பு நிறைந்த குடும்பத்தை வளர்ந்ததால்தான் இன்று நாங்கள் குருக்களாக நிற்கிறோம். நீங்கள் சுதந்திரமாக வாழ்ந்தீர்கள். சுதந்திரமாகவே வாழ்ந்ததின் கடைசியில் உங்கள் வாழ்வை முடித்துக் கொள்வீர்கள். ஆக கடவுள் கொடுத்த அழைப்பு, புனித வாழ்வதற்கான அழைப்பை நாம் வாழ தவறி விடுகிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் கொண்டாடுகின்ற விழா சகோதரி வணக்கத்துக்குரிய மேரி கௌரி திருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே உங்களுக்காக நான் இருவிடம் சிறப்பாக வேண்டுவதை திருப்பணிக்கிறேன் என்றால், நம்முடைய செம்பத்து வங்கியில் துறவிகள், பெண் துறவிகள் அதிகமாக உருவாகவும், ஆண் இளைஞர்கள், சிறுவர்கள் இந்த உருவாக வேண்டும் என்ற ஆவணம் அறிந்து கொள்ளவும் ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இந்த நாள் உங்களுக்கு ஒரு இறையகத்தலை நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி, ஆண்டவர் இயேசு வருவதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்பதை உணர செய்வதாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் இந்த அருள் துணையை தருவாராக.